வணக்கம். சுந்தரபாண்டியபுரம் தென்காசி மாவட்டம் குற்றாலத்துக்கு மிக அருகிலுள்ள ஒரு அழகான அருமையான பசுமை நிறைந்த ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் மிகவும் பெருமை வாய்ந்தது. இந்த கோவில் சுமார் 1000 வருடங்களுக்கு முந்தையது என்று கருதப்படுகிறது. இங்கு 1910ஆம் ஆண்டு விஜயம் செய்த ஸ்ருங்கேரி சாரதா பீடாதிபதி 33வது பட்டம் ஆதிசங்கரருக்கு மறு அவதாரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சச்சிதானந்த சிவ அபினவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் இந்த ரம்யமான சூழலையும் மற்றும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியின் பராக்கிரமத்தையும் கண்டு இந்த கிராமத்தை ஸ்வர்ண பாண்டியபுரம் என்று அழைத்தார்கள். அவர்களால் அவ்வாறு அழைக்கப்படும் இந்த சுந்தரபாண்டியபுரம் என்கின்ற சிறிய கிராமத்தில் வீற்றிருக்கும் ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் மிகவும் புராதன கோவில் என்று கருதப்படுகிறது. ஸ்ரீ சச்சிதானந்த சிவ அபினவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் அவர்களின் அமிர்த கலசத்தால் பெருமாளுக்கு விசேஷ பூஜை செய்துள்ளார். அதன் பிறகு தோன்றிய ஸ்ருங்கேரி பீடாதிபதிகள் இன்று வரை யாத்திரை வரும்பொழுது இங்கு விசேஷ பூஜை செய்து வருகிறார்கள். மேலும் இந்த சிறப்பான கோவில் கண்ப மகரிஷி ஆசிரமத்தில் இருந்து தோன்றியதாக அபிராமி பட்டர் வம்சாவழியில் உள்ள வாஸ்து குருஜி கூறுகிறார்கள். இந்த கோவிலின் மேலும் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த கோவில் தாமிரபரணி உட்பிரிவில் இருக்கும் திருகூட ஜல மகாத்தியத்தில் சொல்லப்பட்ட சித்ரா நதி தீரத்தில் குபேர தீர்த்தத்தின் வடக்கில் அமைந்துள்ளது. இக்கோவில் பிருகு கிலாதிகாரத்தில் சொல்லப்பட்ட 96 வகையான விமானங்களில் இது சாதுஸ்கூட விமானத்தை சேர்ந்தது. மேலும் இக்கோவிலில் வைகானச பகவத் சாஸ்திரப்படி பூஜா கைங்கரியங்கள் இதுவரை நடந்து வருகிறது. இந்த கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த உற்சவம் தீர்த்தத்தை பிரதானமாக கொண்ட தைப்பூசம் நாளை வைத்து கொண்டாடப்படுகிறது. இத்திருக்கோவிலில் எல்லா மாதாந்திர விசேஷங்கள், பவித்ரோத்சவம், நவராத்திரி பூஜைகள், கார்த்திகை மாத பாராயணங்கள், தனுர் மாத பூஜைகள், வருஷாபிஷேகம் எல்லாம் சிறப்பாக நடந்து வருகிறது. இப்படி கூறிக்கொண்டே இருக்கலாம். இதையும் தாண்டி சிறப்பு என்னவென்றால், இந்த கிராம மக்கள் இன்றும் பண்டைய பழக்க வழக்கங்கள் மாறாமல் அதை பின்பற்றுவதுடன் இன்றைய சமுதாய இளைஞர்கள் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் இந்த கிராமத்தை பார்த்து கொள்வதில் அக்கறையாக இருக்கிறார்கள். இதற்கு எல்லாம் மையமாக இருப்பது ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் மற்றும் அவர் அருளாசிதான் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற ஜூலை 2025 சிறப்பாக நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. சுந்தரபாண்டியபுரம் கிராமத்தில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயம் இந்த கிராமத்தின் மக்களின் மனதையும் செயல்பாடுகளையும் ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் கோயில் பராமரிப்பு செலவு மற்றும் வருங்கால முக்கிய நிகழ்ச்சிகளை கவனிப்பதற்காக ஒரு நிரந்தர கார்பஸ் நிதியை உருவாக்க வேண்டும் என்றும் கிராம கமிட்டியில் முடிவெடுக்கப்பட்டது. இந்த கார்பஸ் நிதி வருங்கால சந்ததியினர் எந்த இடையூறும் இல்லாமல் கோயில் மற்றும் கிராம முன்னேற்றத்தை நிரந்தரமாக பார்த்து கொள்ள மிகவும் முக்கியமானதாகும். கும்பாபிஷேக வேலைகள் 23 ஆகஸ்ட் 2023 தொடங்கியது. பட்ஜெட் விவரங்கள் இந்த வீடியோவின் முடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலும் இந்தியாவிலும் சேவையில் இருக்கும் இளைஞர்கள் மற்றும் நமது நெருங்கிய நண்பர்கள், அனைத்து நன்கு அறியப்பட்ட தொடர்புகள் மற்றும் நமது எண்ணம் கொண்டவர்கள் எல்லோரிடமும் இருந்து ஸ்பான்சர், பணம் மற்றும் பங்களிப்புகளை எதிர்பார்க்கிறோம். பழமையின் சின்னமாகவும் இன்றும் ஒற்றுமையுடன் திகழும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலை மையமாக கொண்டுள்ள இந்த கிராமம் என்றும் இன்று போல தொடர இந்த மகா கும்பாபிஷேகம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்புகிறோம். இந்த பகவத் சேவையில் பங்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ ராஜகோபால சுவாமியின் அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எப்போதும் இருக்கும். இங்கனம் கோவில் நிர்வாக கமிட்டி, ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில், சுந்தரபாண்டியபுரம், தென்காசி மாவட்டம். நன்றி.